ஆபிரகாம வந்து சரி நீங்க வாசிக்க இல்லாட்டாங்க, ஆபிரகாம வந்து சோதிப்பாரு ஆண்டவர். என்ன செய்வாரு? ஈசாக்க போய் பலியிடு அப்படின்னு சொன்னாரு. பாருங்க, ஆபிரகாம தேவனுக்காக எதை விட்டு கொடுத்தாரு தெரியுமா? தன் சொந்த மகனை விட்டு கொடுத்தாரு. அத்தனை வருஷமா ஒரு வாக்குத்தத்த பிள்ளைக்காக வெயிட் பண்ணி, அத்தனை வருஷமா காத்திருந்து, அவ்வளவு காலம் வெயிட் பண்ணி ஒரு பையன் கிடைச்சிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனை எனக்கு எது செஞ்சிரு, போய் பலியிட்டுன்னு சொல்றாரு. ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? அந்த ஈசாக்க பலியிடுவதற்காக எடுத்து கொண்டு போய் பலியிட போறாரு. அப்ப ஆண்டவர் வந்து சொன்னாரு, பாத்தீங்க நீங்க, ஆண்டவர் வந்து என்ன செய்வாரு? நீ பிள்ளைய வந்து சாகடிக்காத, நீ எனக்காக இதை செஞ்சுட்டேன்னு ஆண்டவர் ஆபிரகாம ரொம்ப பெருமைப்படுத்துவாரு. இப்போ ஆபிரகாம் எதை விட்டு கொடுத்தாரு? தன்னுடைய சொந்த பிள்ளைய விட்டு கொடுக்க அவர் தயாரா இருந்தார். எதுக்காக? தேவனுடைய தரிசனத்துக்காக. கர்த்தர் என்ன இதை செய்ய சொன்னாரு, அதை நான் செய்ய போறேன். அதற்கு முன்பதாக இது எதுவுமே எனக்கு பெருசு கிடையாது. அப்படிதான் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டாரு. இப்போ இயேசு என்னென்னலாம் விட்டு கொடுத்தாரு? ஆபிரகாம் மாதிரி பாருங்க, பரலோகம். எவ்வளவு பரலோகம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் நமக்கு. அவ்வளோ, ஏன்னா சொல்லுவோம்ல, ஐயோ இந்த வீடு எப்படி இருக்கு, நரகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன? பரலோகம். நல்லா இருந்தா என்ன செய்வோம்? அதை நம்ம பரலோகம் தான் சொல்லுவோம். இயேசு தரிசனத்துக்காக, பிதாவின் தரிசனத்துக்காக பரலோகத்தை விட்டு கொடுத்துதான் பூமிக்கு வந்தார், மனுஷனா வந்தார். அவரும் விட்டு கொடுத்தாரு, எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தாரு. அவர் செல்ல பிள்ளையா மடியில இருக்க வேண்டியவரு என்ன செஞ்சாரு? இந்த பூமிக்கு வந்தாரு. பூமிக்கு வந்தா அவரை சும்மாவா விட்டாங்க? அவரை பைத்தியம்னாங்க. அவருக்கு எல்லாமே தெரியும். அவரை சிலுவையில அடிக்க போறாங்க, எல்லாமே தெரியும். ஆனா அவர் என்ன பண்ணல? அது எல்லாத்தையும் துறந்து பரலோகத்தை விட்டு கொடுத்ததுனாலதான், விட்டு கொடுத்து அவர் வந்ததுனாலதான் நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன செய்யறோம்? சந்தோஷமா ஆண்டவரோட வார்த்தையை கேட்டுட்டு இருக்கோம். அப்ப இயேசுவும் பரலோகத்தை என்ன செஞ்சாரு? விட்டு கொடுத்துட்டு தான் வந்தாரு. அதுக்கப்புறம் இயேசு என்ன விட்டு கொடுத்தாரு? நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. இதுக்கு மேல ஒருத்தர் நமக்கு என்ன கொடுக்கணும் சொல்லுங்க? என்ன கொடுக்க வேண்டியது இருக்கு? ஆபிரகாம் விட்டு கொடுத்ததெல்லாம் சாதாரண காரியம் தான். ஆனா இயேசு நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக என்ன செஞ்சாரு? இயேசு சிந்தினாரு. அவரு தன்னுடைய உயிரையே விட்டு கொடுத்தாரு நமக்காக. சரீரத்தை விட்டு கொடுத்தாரு, எல்லாவற்றையும் நமக்காக விட்டு கொடுத்தாரு. அப்போ விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து சரி, இயேசு விட்டு கொடுத்துட்டாரே, விட்டு கொடுத்த உடனே அவரை பிதா சும்மா விட்டுட்டாரா? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திரல் என்ன செஞ்சாரு? அவரு உயர்த்தினாரு. எல்லா முழங்கால்களும் முடங்கும்படி என்ன செஞ்சாரு? இயேசுவ பிதா என்ன செஞ்சாரு? உயர்த்தி வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம இயேசுவின் நாமத்துல பிதாவே ஆமென் அப்படிதான் என்ன சொல்றோம்? இயேசுவோட நாமத்தை தான் என்ன செய்யறோம்? கொண்டு வர்றோம். ஏன்னா நமக்காக ஜீவனை கொடுத்த நாமத்தை தான் முன்னாடி கொண்டு வரோம். அப்போ விட்டு கொடுத்த ஆபிரகாமும் கெட்டு போகல, விட்டு கொடுத்த இயேசுவும் கெட்டு போகல. அப்ப நீங்களும் எதையும் விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். என் வாழ்க்கையில இருக்கிற எதை வேணா ஆண்டவரே நான் உமக்காக விட்டு கொடுத்துறேன். ஆண்டவரே இது கொடுத்த தரிசனத்துக்காக நான் எதை வேணா விட்டு கொடுத்துறேன். நீங்க எந்த பொருளை உங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும், எங்க உங்க இருதயம் இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். பீரோக்குள்ள வச்சிருக்கிற அந்த நகை மேல இருக்குதா, இல்ல பேங்க்ல வச்சிருக்கிற அந்த பணத்து மேல இருக்குதா, எது மேல உங்க இருதயம் இருக்கும்? உங்க வீட்டு மேல இருக்குதா, எது மேல உங்க இருதயம் இருக்கு? அங்கதான் உங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உங்க இருதயம் இருக்குமா. உங்க பொக்கிஷம் வந்து அந்த பணமா அந்த இதா இருக்கக்கூடாது. உங்க பொக்கிஷம் எதுவா இருக்கணும்? கடவுளா இருக்கணும், தேவனா இருக்கணும், சர்ச்சா இருக்கணும், தரிசனமா இருக்கணும். அதுதான் உங்க பொக்கிஷமா இருக்கணும். சரி, அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டோம்னு பேசிட்டோம். இப்ப இன்னொன்னு என்ன சொன்னாங்க? இதெல்லாம் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆபிரகாம் எதை விட்டு கொடுக்கல தெரியுமா? கடவுளை விட்டு கொடுக்கல. ஆபிரகாம் கடவுளுக்காக மட்டும்தான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாரே தவிர எந்த இடத்துலயும் கடவுளை விட்டு கொடுக்கல. ஆபிரகாம் விட்டு கொடுக்காது கடவுளோட வார்த்தையை விட்டு கொடுக்கல. நீ புறப்பட்டு போனா புறப்பட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். நீ இங்க இருந்து புறப்பட்டு போனா நம்மளால 1000 கேள்வி கேட்டிருப்போம். எங்க ஆண்டவரே போறது, எப்படி போறது, வடக்க போவா, தெற்கு போவா, கிழக்கு போவா, நான் கேட்டிருப்பேன் கண்டிப்பா. ஆனா ஆபிரகாம் என்ன செய்யல? எதுவுமே கேட்கல. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை அது. அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை நம்மளை போஷிக்கும், அந்த வார்த்தை நம்மளை காப்பாற்றும், அந்த வார்த்தை நம்மளை ஆசீர்வதிக்கும்னு ஆபிரகாம் நம்பி இருந்தார். அதனாலதான் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு கொடுக்கல. நாம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை விட்டு கொடுத்துடுறோமா? ஆண்டவரே நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, அப்புறமா நம்ம பேசி தீர்த்துப்போம் அப்படின்னு சொல்றோமா? கடவுளை விட்டு கொடுக்குறோமா? பாருங்க, நீங்க உங்க வாழ்க்கையில கடவுளை நீங்க எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கலாம். ஒரே ஒரு முடிவு இன்னைக்கு நீங்க எடுத்துட்டு போங்க. ஆண்டவரே, இந்த உலகத்துல இருக்கிற எதை வேணா உங்களுக்காக நான் விட்டு கொடுத்துருவேன் ஆண்டவரே.
ஆனா எதுக்காகவும் உங்களை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஆண்டவரேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு போனாதான் நம்ம அடுத்து நம்ம தரிசனத்துல என்ன செய்ய முடியும், நம்ம வளர முடியும், அதுல பெருக முடியும்.